வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே எபிசோடு தாங்க. அதுக்கான ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு தாங்க போச்சு. கேப்டனாக விஷால் தான் வந்திருக்காரு. எப்படி விஷால் கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 3 பேர் பர்ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, விஷால், முத்துக்குமார் அண்ட் ஜாக்லின் 3 பேரும் நிற்பாங்க. இது வெயிட், அதாவது கேஜியின் அடிப்படையில் ஒவ்வொருத்தராக சப்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கணும். அப்போ 3 பேரும் லிவிங் ஹாலில் நிற்கும் போது அந்த லிவிங் ஏரியாவில் ஒவ்வொருத்தர் பின்னாடி யார் யாரெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் போய் நிற்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாருக்கு சப்போர்ட்டராக யார் நிற்கிறான்னா மஞ்சரி அண்டு ராணவ் நிற்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு அன்ஷிதா, ஜெஃப்ரி, அருண், ரஞ்சித் சார், ஸோ இவங்க நிற்பாங்க. பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு யார் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, தீபக், ரயான், அப்புறம் பவித்ரா, இவங்க தான் நிற்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்வாப் ஆகிட்டு இங்கே வரவங்க, அதாவது யாருன்னா மஞ்சரி வந்துடுவாங்க. இந்த இடத்துல ஸ்வாப் இல்லை, இவங்க சப்போர்ட்டராக முத்துக்கு பதிலாக இங்கே நின்றுடுவாங்க. ஸோ இப்படி தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் போய் நிற்கும் போது எவ்வளோ கேஜின்றதை ஹிடனாக தான் வச்சுருப்பார் பிக் பாஸ். லாஸ்ட்டில் அந்த கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 400 kg தான் அந்த லிமிட் இருப்பார். ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் வின்னராக வருவாங்க, அதாவது கேப்டனாக இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அப்போயே கேல்குலேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ முத்துவுக்கு வீக்காக தான் இருப்பார். ஏன்னா 2 பேர் தானே இருக்காங்க, ராணவன், மஞ்சரி. ஸோ முத்து என்ன பண்ணுவார், யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த பக்கம் இருந்து யாராவது வருவாங்களான்னா. ஆனால் யாரும் வரா மாதிரி தெரியல. உடனே ஜாக்லின் போயிட்டு முத்துகிட்ட பேசுவாங்க, அதாவது அவரை விலகிக்கிற மாதிரி. ஆனால் முத்து என்ன சொல்கிறார், ஓகே நீயே விளையாடு ஜாக்லின், நான் விளையாடவே இல்லை, நான் போய் உட்காந்துடுறேன், விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஜோனில் போயிட்டு அவர் உட்காந்துடுறார். நல்ல பேர். இது கேப்டன்சியில் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும், விட்டு கொடுக்கறது ஏன் பண்ணணும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட பேசும்போது விஜய் சேதுபதி சார், இனிமேல் என்னுடைய ஒர்க்கு வேறு லெவலில் இருக்கும் சார், முத்து பயங்கரமாக பேசப்படல, அதாவது வாய் சவடால் தான் முத்துன்னு சொல்லணும். ஆமாம், வாய் தான் இருக்கிறார் அவர். ஏன்னா உழைப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நான் இது பண்ணுவேன். நிறைய இது உழைக்கிறதுக்கான இடமே தளம் அப்படியா அமைச்சு கொடுத்துருக்கிறாரு பிக் பாஸ். அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு, ஈஸியாக ஜாக்லினுக்கு விட்டு கொடுத்துட்றாரு. இவர் எப்போவுமே ஆரம்பத்தில் இருந்தே ஜாக்லினுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. ஸோ மறைமுகமா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் உள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜாக்லின் சொல்லுது, அது நான் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், முத்து தான் இன்னைக்கு கேப்டனா வரணும். கேமராவும் நல்லா ஜூம் பண்ணி இருந்தது. இந்த கேப்டன்சி டாஸ்க் விளையாடுறதுக்கு முன்னாடி உள்ள எல்லாருமே சும்மா விளையாடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதில் அட்டென்ஷனை ஃபுல்லாக எடுத்தது யாருன்னா ராணவன், சௌந்தர்யா டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜெஃப்ரி பாட்டு பாட்டுருப்பா. ஸோ ஹோல் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்க கூட உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் கையை ரொம்ப டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிருப்பாங்க. அதாவது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ வேறு மாதிரியும் புரிஞ்சுக்கலாம், பட் அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம கேமாகவே பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் ஜாக்லினுக்காக என்ன பண்ணிட்டார், முத்துக்குமார் விட்டு கொடுத்து அவர் போயிட்டு உட்காந்துட்டாருங்க. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, மஞ்சரி பார்த்தாங்க. மஞ்சரி என்ன பண்ணாங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்துட்டு ஜாக்லினோடவே நின்றுட்டாங்க. அப்போ ஜாக்லின் சப்போர்ட்டராக மஞ்சரியும் வந்துட்டாங்க. ஏன்னா முத்துவுடைய சப்போர்ட்டர் தான் மஞ்சரி, அதனால முத்து யாருக்கு சப்போர்ட் பண்ணா ஜாக்லின், அதனால ஜாக்லின் பக்கம் வந்துட்டாங்க மஞ்சரி. ஆமாம், ராணுவ மட்டும் தான் தனித்து இருந்தார் அந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா கேமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க சப்போர்ட்டர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ராலி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே உட்கார வச்சுட்டு கொண்டு போயிட்டு அந்த பாயிண்டில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா விஷால் எடுத்துகிட்டு போகும்போது ரஞ்சித் சார் கீழே விழுந்து தலையில் கூட கொஞ்சம் இடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசுவார். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார், திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே தான் திரும்பவும் அவரை கொண்டு போயிட்டு திரும்பவும் அந்த எண்ட் பாயிண்டில் கொண்டு போயிட்டு விஷால் விடுவார். இப்படி தான் நல்லா தான் இருந்தது கேம் எல்லாமே. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இவனை ராணவ் கூப்பிடுவாங்க, ராணவ் அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ராணவ் வரவே மாட்டாங்க. ராணவ் இந்த இடத்துல நிஜமாலுமே கேம் சேஞ்சர். ஆனால் இவர் ஏற்கனவே அதை விஷால் கிட்ட பேசினதை நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விஷால் கிட்ட சொல்வார், நீ கேம் இது பண்ண, நான் நடுவில் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி, ஓகே அப்படின்ற மாதிரி. அது ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு நல்ல அடையாளமாக இருந்தது.
ப்ளஸ் அவர் வேணான்னு விருப்பப்பட்டிருந்தாலும் அதை விட்டுருக்கலாம். எல்லாருமே இவங்க ஒரு முடிவில் இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே வந்து கணிச்சிருந்தாங்க. சௌந்தர்யாலாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்கவுங்க இதுவில் போய் நின்னாங்க. ஆனால் இவர் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்காம கேமை எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுன்றதுல ஒரு குறியாக இருந்ததை ராணவ் பார்த்தோம். நம்ம மொத்தம் அந்த கேம் சேஞ்சர் யார்? இப்போ ராணவால தான் வந்து விஷால் வந்து கேப்டன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் எண்ட் எபிசோடில் கூட விஜய் சேதுபதி சார் வந்து அவனுக்கு சொல்லியிருப்பார், நீங்கள் ரொம்ப குழப்புறீங்க ராணவ், ஆனால் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல குழப்பங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே தான் இப்போ பண்ணியிருக்காரு. ராணவை பொறுத்த வரைக்கும் தீராத விளையாட்டு பிள்ளையாக தான் அந்த அந்த பிக் பாஸ் டீமுக்குள்ளே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவரால் விஷாலும் வந்து என்ன பண்ணுறாரு, கேப்டன்சியை அச்சீவ் பண்ணிடுறாங்க. அவர் தான் இப்போது கேப்டனாக பிக் பாஸ் டீமில் இருக்கார். அவருக்கு வந்து அந்த இதுவெல்லாம் க்ரௌண்ட்லாம் கொடுக்குறாங்க. அது யார் கொடுக்குறா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன பீஸில் வந்து டம்மி பீஸாக இருந்த நம்ம ரஞ்சித் தான கேப்டனு, அவர் தான் வந்து அவருக்கு கிரீடம் சுட்டுறாரு. இப்படி ஒரு வழியாக முடியுதுங்க. ஆனால் வந்து இதுக்கு மேலே தான் சுவாரஸ்யம் இருக்குது. ஏன்னா முத்து ஜாக்லின் இவங்களுக்குள்ளே ஒரு காம்பினேஷன் போகுது. இப்போ மஞ்சரி கதை என்னன்னு நமக்கு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.